எக்ஸ்பிரஸ் செய்திகளை இனி நேரடியாக பார்க்கலாம். சென்னை போயஸ் கார்டன் இல்லத்திலிருந்து நேற்று மாலை புறப்பட்டு அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா கூவத்தூர் சென்று அங்கு தனியார் நட்சத்திர விடுதியில் தங்கியுள்ள அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுடன் ஆலோசனை நடத்தினார். சுமார் 3 மணி நேரம் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பின் போயஸ் கார்டன் திரும்பிய சசிகலா செய்தியாளர்களிடம் பேசினார். பதவியேற்பை காலம் தாழ்த்துவது அதிமுகவை பிளவுபடுத்தும் நடவடிக்கையாக கருதுவதாக சசிகலா குற்றம் சாட்டினார். இன்று முதல் தங்கள் வேறு விதத்தில் போராடப் போவதாகவும் சசிகலா தெரிவித்துள்ளார். இந்த நேரம் இழுப்பதற்காக எடுத்துக்கொண்டதை பார்த்தால் எங்கள் கட்சியில் பிளவுகள் ஏற்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் இது நடக்கிறதோ என்று இன்று புரிகிறது. அதிமுக எம்எல்ஏ கூட மனநிலை எப்படி இருக்கு? எல்லாரையும் சந்திச்சு எல்லாரையும் சந்திச்சேன். ரொம்ப நல்லா இருக்காங்க. எங்களுடைய ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக குடும்ப உறுப்பினர்களை சந்தித்த ஒரு மன திருப்தி தான் எனக்கு இருந்தது. நன்றாக இருக்கிறது. இது சட்ட ரீதியாக நடவடிக்கை மேற்கொள்ள ரெடி ஆகிட்டு இருக்கீங்க? பொறுத்து இருந்து பாருங்களேன். தமிழக அரசியலில் திடீர் திருப்பமாக முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு அமைச்சர், மூத்த தலைவர் மற்றும் எம்பிக்கள் உள்ளிட்டோர் நேரில் சந்தித்து தங்கள் ஆதரவினை தெரிவித்தனர். தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் கே. பாண்டியராஜன் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்து தனது ஆதரவை தெரிவித்தார். வாக்களித்த மக்களின் குரலுக்கு மதிப்பளிக்கும் நோக்கிலேயே ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு தெரிவித்ததாக பாண்டியராஜன் பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். தெருவில் இருக்கிற ஒவ்வொரு கடைநிலை தொண்டனும் நிர்வாகியும் இதை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இது மிகப்பெரிய அளவில் சமூக ஊடகங்கள் மூலமாகவும் காட்சி ஊடகங்கள் மூலமாகவும் ஈவன் பிரிண்ட் மீடியா மூலமாகவும் நல்லா தெரியுது. குறிப்பாக என் தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஆவடியில் ஒவ்வொரு அதிமுக தொண்டரும் ஒவ்வொரு அதிமுக நிர்வாகியும் கடந்த ஒரு வாரத்தில் ஏன் ஓபிஎஸ் அண்ணனுடைய ஆட்சி தொடரலை, ஏன் அம்மாவின் ஆட்சியாக நடந்த திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் விலக்கப்பட்டார், இந்த கேள்வி எல்லார் மனசிலும் எழுது. இதன் தொடர்ச்சியாக அதிமுக மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் அமைச்சருமான பொன்னையன் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்து தனது ஆதரவை தெரிவித்தார். தமிழகத்தில் ஊழலற்ற ஆட்சியை நடத்தி வருபவர் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் என்று புகழாரம் சூட்டிய அவர் பன்னீர்செல்வத்தை 2 முறை முதலமைச்சராக ஜெயலலிதா தேர்ந்தெடுத்ததையும் குறிப்பிட்டார். இந்த கழகத்தின் 1.5 கோடிக்கு மேற்பட்ட அனைத்து தொண்டர்களும் அனைத்து தரப்பு பொதுமக்களும் புரட்சி தலைவி வழியில் தமிழக மக்களின் நலன்களை பேணி காக்கும் தகுதி படைத்தவர் மாண்புமிகு முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்கள் மட்டுமே என்ற பெருமைமிகு நிலை உருவாகி இருக்கிறது. மேலும் மிக முக்கியமாக ஊழலற்ற லஞ்சலாவண்யமற்ற தூய்மையான நல்ல நிர்வாகத்தை மாண்புமிகு முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்கள் நடத்துகிறார் எனும் பாராட்டுகளும் குவிந்த வண்ணம் இருக்கின்றன. இதேபோன்று பன்னீர்செல்வத்தை நேற்று 4 எம்பிக்கள் நேரில் சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்தனர். நாமக்கல் எம்பி PR சுந்தரம், கிருஷ்ணகிரி எம்பி அசோக் குமார், திருப்பூர் எம்பி சத்யபாமா, திருவண்ணாமலை எம்பி வனரோஜா ஆகிய 4 பேரும் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் இல்லத்திற்கு சென்று தங்கள் ஆதரவினை தெரிவித்தனர். தமிழகத்தில் நிலவும் பரபரப்பான அரசியல் சூழலில் சென்னையின் பல்வேறு இடங்களில் போலீசார் இருசக்கர வாகன அடையாள அணிவகுப்பினை நடத்தினர். சென்னை மயிலாப்பூர் லஸ் கார்னர் பகுதியிலிருந்து தொடங்கிய இருசக்கர வாகன பேரணி மெரினா கடற்கரை காந்தி சிலை வரை சென்றது. உதவி ஆணையர் முருகையா தலைமையில் சாலையில் இருசக்கர வாகனத்தில் போலீசார் அணிவகுத்து சென்றனர். பாதுகாப்பு தொடர்பான பொதுமக்களின் சந்தேகங்கள் நீங்குவதாக இந்த வாகன அணிவகுப்பு அமைந்திருந்தது. இதேபோன்று சென்னை நகரின் பல்வேறு இடங்களில் போலீசாரின் அடையாள வாகன அணிவகுப்புகள் நடத்தப்பட்டன. இதனிடையே சென்னையின் பல்வேறு இடங்களில் உள்ள விடுதிகளில் போலீசார் நேற்று சோதனை நடத்தினர். அடையாளம் தெரியாத நபர்கள் விடுதிகளில் தங்கி இருக்கிறார்களா என சோதனை நடத்தப்பட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. வடசென்னை பகுதியில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் இருசக்கர வாகன அணிவகுப்பு நடத்தினர். இதில் காவல் உதவி ஆணையர் ஆனந்த்குமார் தலைமையில் வண்ணாரப்பேட்டை பகுதியில் துவங்கி
திருவொற்றியூர் நெடுஞ்சாலை வழியாக தண்டாரைப்பேட்டை, காசிமேடு ஆகிய பகுதிகளில் இருசக்கர வாகன அணிவகுப்பு நடத்தப்பட்டது. தமிழகம் முழுவதும் நேற்று நடந்த லோக் அதாலத் எனும் மக்கள் நீதிமன்றத்தில் 327 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 87,990 வழக்குகளுக்கு தீர்வுகள் காணப்பட்டன. சென்னை உயர்நீதிமன்றம், உயர்நீதிமன்ற மதுரை கிளை உட்பட தமிழகம் முழுவதும் மக்கள் நீதிமன்றங்கள் நடந்தன. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் முரளிதரன், கோகுல்தாஸ், கோவிந்தராஜ் ஆகியோர் தலைமையில் 3 அமர்வுகளும், உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிபதிகள் எம். சுந்தர், நிஷா பானு ஆகியோர் தலைமையில் 2 அமர்வுகளும் வழக்குகளை விசாரித்தன. இது தவிர மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு, மாவட்டம் மற்றும் தாலுகா சட்டப்பணிகள் ஆணைக்குழுக்கள் மூலமாக 400 அமர்வுகள் அமைக்கப்பட்டன. இந்த லோக் அதாலத்தில் சமரசம் செய்யத்தக்க குற்ற வழக்குகள், செக் மோசடி வழக்குகள், வங்கிக் கடன் வசூல் வழக்குகள், மோட்டார் வாகன விபத்து இழப்பீடு வழக்குகள் உள்ளிட்ட வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. தமிழகம் முழுவதும் 327 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 87,990 வழக்குகளுக்கு தீர்வுகள் காணப்பட்டுள்ளன. தமிழக பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவை பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி நேரில் சந்தித்து பேசினார். சென்னை வந்த சுப்பிரமணியன் சுவாமி நேற்று மாலை ராஜ்பவனுக்கு சென்று ஆளுநர் வித்யாசாகர் ராவை சந்தித்து பேசினார். அப்போது தமிழகத்தில் நிலவும் அரசியல் சூழல் குறித்து பேசியதாக தகவல்கள் வெளியாகியது. சுமார் 30 நிமிடங்களுக்கு மேலாக நீடித்த இந்த சந்திப்பை தொடர்ந்து சுப்பிரமணியன் சுவாமி செய்தியாளர்களை சந்திப்பதை தவிர்க்கும் வகையில் பின்வாசல் வழியாக வெளியேறினார். இதனிடையே சுப்பிரமணியன் சுவாமியுடனான சந்திப்பு மரியாதை நிமித்தமான சந்திப்பு மட்டுமே என ஆளுநர் மாளிகை விளக்கமளித்துள்ளது. தமிழகத்தில் அரசியல் நெருக்கடியை முடிவுக்கு கொண்டுவர விரைந்து முடிவு எடுக்கப்பட வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். சீர்காழியில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். குழப்பமான சூழலை ஒரு முடிவுக்கு கொண்டு வர ஆளுநர் தரப்பிலிருந்து விரைந்து முடிவெடுக்க வேண்டும். இல்லையேல் தமிழகத்தில் ஜனநாயகத்திற்கு பாதுகாப்பில்லாமல் போகும், சட்டம் ஒழுங்கிற்கும் பாதுகாப்பில்லாமல் போகும். இதை கவனத்திலே கொண்டு ஆளுநர் தரப்பிலிருந்து அல்லது மத்திய அரசு தரப்பிலிருந்து விரைவாக ஒரு முடிவை மேற்கொள்ள வேண்டும். ஜல்லிக்கட்டு சிறப்பு தபால் தலையை முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் சென்னையில் நேற்றிரவு தனது இல்லத்தில் வெளியிட்டார். இது தொடர்பாக ஜல்லிக்கட்டு இளைஞர் போராட்டக்குழு அமைப்பை சேர்ந்த பாலாவுடன் நமது மூத்த செய்தியாளர் சுபாஷ் நடத்திய நேர்காணலை இப்போது பார்க்கலாம். ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட வேண்டும், அதுவும் நிரந்தரமான சட்டத்தின் மூலமாக நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தி லட்சக்கணக்கான மாணவர்கள், இளைஞர்கள் மெரினாவில் போராட்டம் நடத்தினர். அந்த சட்ட போராட்டத்தின் வடிவாக தமிழக முதலமைச்சர் வெற்றி பெற்றுள்ளார் என்ற வகையில் பல்வேறு இளைஞர்கள் அமைப்பினர் அதில் பகுதியாக சென்று முதலமைச்சர் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவையும் நன்றியும் தெரிவித்தனர். இந்த நிலையில் தற்போது அந்த ஜல்லிக்கட்டு நினைவுபடுத்தும் வகையில் அஞ்சல் தலை ஒன்று இன்று சிறப்பான வகையில் வெளியிடப்பட்டது. அந்த குழுவினர் நம்முடன் இருக்காங்க, அப்படி கேட்போம். இந்த அஞ்சல் தலை வெளியிடுவதற்கான காரணம் என்ன? என்னதுக்காக இந்த அஞ்சல் தலை வெளியிட்டு? முதலில் தமிழுக்கு ஒரு நல்லுறவுக்கு இனிய வணக்கம். நியூஸ் 7 சேனலுக்கும் எங்களுடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கணும். ஏற்கனவே ஒரு 2 வாரங்களுக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்து முடிந்து இந்த ஒரு சூடு தீரும்போது நாங்கள் முதல்வரை செக்ரட்டரியேட்டில் சந்தித்தோம். தலைமைச் செயலர் சந்தித்து இந்த மாதிரி முதல் 6 நாள் நல்லபடியாக போச்சு. கடைசி நாள் சில விரும்பத்தகாத சூழல்கள் இருந்த போதும் அதில் பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்களையும் பொதுமக்களையும் விடுதலை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் மற்றும் மெரினாவில் காலை சின்னம் வேண்டும் என்ற இன்னொரு கோரிக்கையும், அதோடு மாவட்டந்தோறும் பொங்கல் அன்று இனி வருடம் ஜல்லிக்கட்டு எல்லா மாவட்ட தலைநகரிலும் நடக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்துவிட்டு வரும்போது அவர் சொன்ன ஒரே வார்த்தை, நிச்சயமாக இதில் என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை இந்த அரசு செய்யும். இந்த காலை சின்னம், நிரந்தர சின்னம் மெரினால அமைப்பதற்கு ஒரு முன்னோட்டமாக இந்த ஒரு அஞ்சல் தலை எடுத்துக்கலாமா? எப்படி? நிச்சயமாக அதனுடைய முன்னோட்டமாக தான் இந்த அஞ்சல் தலை நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா நாங்கள் சந்திச்சோம், அந்த அடுத்த நாள் 28ஆம் தேதி சந்தித்தோம். 30ஆம் தேதி சட்டசபை கூடும்போது அவர் அந்த பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களும், கைது செய்யப்பட்ட அனைத்து மக்களும் விடுதலை செய்கிறேன்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர அந்த தீர்வையும் ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக ஒரு நன்றியை தெரிவிக்கும் விதமாக ஜல்லிக்கட்டு போடுறதை முதலமைச்சர் கடுமையாக விமர்சிக்கப்பட்டு விமர்சனங்கள்லாம் எழுந்தது. இந்த நிலையில் இப்போ அவரது கையாலே இந்த அஞ்சல் தலை வெளியிடுறதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, உண்மையை சொல்லணும்னா இப்போ விமர்சனங்கள் எல்லா விஷயங்களுக்கும் எழும். அது விமர்சனங்கள் எல்லா மனிதர்களுக்கும் எல்லாத்துக்குமே அது பொதுவான விஷயம். விமர்சனங்கள் இல்லாமல் எதுவுமே இருக்க முடியும்.
அந்த மாதிரி ஜல்லிக்கட்டுக்கான அந்த கடைசி நாள் சம்பவம் அது நிச்சயமாக விமர்சனம் பெறுவது அதுதான் நாங்களும் எடுத்து உரைத்தோம். அது ரொம்ப கனிவோடு அவர் கேட்டுட்டு நான் இதில் டெஃபினட்டாக என்ன பண்ண முடியுமோ பண்ணுறேன் அப்படின்னாரு. அதே மாதிரி தான் 30ஆம் தேதி பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவரையும் விடுதலை செய்வதாக சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றினார். அதோடு நிற்காமல் ஜல்லிக்கட்டுக்கான நிரந்தர அந்த தடையும் நீக்கி இப்போ ஜல்லிக்கட்டு எல்லா ஊர்லேயும் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதை நினைவுபடுத்தும் விதமாகவும் அவருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் அவருக்கு ஜல்லிக்கட்டு நாயகன் என்ற பட்டத்தையும் நாங்கள் பேசும்போது கொடுத்துவிட்டு இந்த காலை சின்னத்தை நினைவூட்டும் வகையில் இந்த அஞ்சலால் தலையை நாங்கள் வெளியிட்டுவிட்டு கூடிய சீக்கிரம் அவருடைய ஆட்சி தொடரும் என்ற அந்த நம்பிக்கையில் அவருடைய அந்த பொற்கால ஆட்சியில் இந்த காலை சின்னம் வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்தோம். இந்த ஜல்லிக்கட்டு நாயகனுக்கான விருது வழங்கும் விழா ஏதாவது திட்டம் இருக்கா? நிச்சயமாக அதுக்கான திட்டங்கள் இருக்குது, அதுக்கான ஆயத்த பணிகள் போயிட்டுருக்கு. அது சம்மந்தமாக அவங்க எல்லாரையும் ஒரு தடவை இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்தித்து அந்த விஷயங்களை தெளிவுபடுத்தும். வரும் 28ஆம் தேதி அகில இந்திய அளவில் வங்கி வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறவுள்ளதாக அகில இந்திய வங்கி ஊழியர் சங்கம் அறிவித்துள்ளது. திருச்சியில் கனரா வங்கி ஊழியர் சங்கத்தின் பெண்கள் மாநாட்டில் அகில இந்திய வங்கி ஊழியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் வெங்கடாச்சலம் கலந்து கொண்டார். மாநாட்டில் புதிய பொருளாதார கொள்கை, தனியார் மயம், பெண் ஊழியர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்தும் அதற்கான தீர்வு குறித்தும் விவாதிக்கப்பட்டது. மாநாட்டிற்கு இடையே செய்தியாளர்களிடம் பேசிய வெங்கடாச்சலம், கருப்பு பணம் ஒழிப்பு என்ற பெயரில் மத்திய அரசு ரூபாய் நோட்டுகளை செல்லாது என்று அறிவித்து பல நாட்கள் ஆகியும் இன்னமும் இப்பிரச்சினை நீடிப்பதாக கூறினார். புதிய பொருளாதார கொள்கை என்ற பெயரில் வங்கிகள் முற்றிலும் தனியார் மயமாக்கும் முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட்டு வருவதாகவும் இதனை கண்டித்து வரும் 28ஆம் தேதி அகில இந்திய அளவில் வங்கி வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறவுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த வேலைநிறுத்த போராட்டத்திற்கு பின்னரும் மத்திய அரசு தனது நிலையை மாற்றிக் கொள்ளாவிட்டால் போராட்டங்கள் கடுமையாக நடத்தப்படும் என்றும் மத்திய அரசிற்கு எச்சரிக்கை விடுத்தார். வருகின்ற பிப்ரவரி 28 9 தொழிற்சங்களும் இணைந்து ஊழியர் அதிகாரிகள், பொதுத்துறை வங்கி, தனியார் வங்கி, அயல்நாட்டு வங்கி, கூட்டுறவு வங்கி, கிராமிய வங்கியில் இருக்கக்கூடிய எல்லா வங்கி ஊழியர் அதிகாரிகளும் எதிர்ப்பு வேலைநிறுத்தம் செய்ய இருக்கின்றோம். அரசு உடனடியாக தலையிட்டு இந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இன்னும் தீவிரமான பல தொடர்ந்த நாட்கள் உட்பட்ட போராட்டங்களை வேலைநிறுத்தம் செய்ய முடிவு செஞ்சிருக்கிறோம். ஒகேனக்கல்லிலிருந்து மேட்டூர் அணைக்கு காவிரி வரும் பாதையில் அடிப்பாளாறு என்ற இடத்திலிருந்து கர்நாடக மாநிலத்தில் உள்ள மாதேஸ்வரன் மலைக்கு குடிநீர் கொண்டு செல்லப்படுகிறது. இந்நிலையில் மாதேஸ்வரன் மலை திருவிழா 2 வாரங்களில் வர உள்ளதால் தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்ய காவிரியின் குறுக்கே ஜேசிபி இயந்திரம் மூலம் மணல் தடுப்புகளை ஏற்படுத்தி பெரிய கால்வாய் அமைத்து கர்நாடக நீரேற்று நிலையத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. இதனால் மேட்டூர் அணைக்கு வரும் தண்ணீர் தடைபடும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மேட்டூர் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கண்காணிப்பு இல்லாத காரணத்தால் கர்நாடகம் காவிரியின் போக்கை மாற்றி தண்ணீரை எடுப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுச்சேரியில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த அரசு அனுமதி வழங்காததால் தாகூர் கல்லூரி மைதானத்தில் நடைபெற இருந்த ஜல்லிக்கட்டு போட்டி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. புதுச்சேரி சட்டசபையில் சட்டம் இயற்றி மத்திய அரசின் அனுமதி பெற்றே நடத்தப்பட வேண்டும் என்பதால் ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதிக்க முடியாது என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தஞ்சையில் நடைபெற்ற சேவல் சண்டை போட்டியில் 1000க்கும் மேற்பட்ட சேவல்கள் பங்கேற்றன. சேவல் சண்டைக்கான தடை நீங்கியதை அடுத்து தஞ்சையில் சேவல் சண்டை போட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. போட்டியில் முதல் நாளான நேற்று 1000க்கும் மேற்பட்ட சேவல்கள் பங்கேற்றன. சேவல்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்ட பின்னரே போட்டியில் பங்கேற்க அனுமதி அளிக்கப்பட்டன. வெற்றி பெற்ற சேவல்களின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. கோவை மாவட்டத்தில் தொடக்கப்பள்ளி வகுப்புகளுக்கான வினாத்தாள்கள் அச்சடித்து வழங்குவதில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இதற்கு கோவை மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் காந்திமதி காரணமாக உள்ளதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்து வருகிறது. மேலும் மாணவர்களிடமிருந்து கூடுதலாக கல்வி கட்டணம் வசூலிக்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனையடுத்து தொடக்க கல்வி அலுவலர் காந்திமதி நடவடிக்கை எடுக்க கோரி ஜாக்டோ அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 300க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த மஞ்சம்பட்டியில் இன்று நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியில் 600க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அப்பகுதியில் மாவட்ட ஆட்சியர் பழனிசாமி, ஸ்ரீரங்கம் கோட்டாட்சியர் ராஜராஜன், காவல் கண்காணிப்பாளர் செந்தில்குமார் ஆகியோர் நேரில் பாதுகாப்பு பணிகளை ஆய்வு மேற்கொண்டனர்.
இதனையடுத்து இன்று நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் 600க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காளைகளை பிடிப்பதற்காக 275 மாடுபிடி வீரர்கள் தங்களது பெயர்களை பதிவு செய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர், காரைக்குடி போன்ற பகுதிகளில் அதிகரித்து வந்த தொடர் வாகன திருட்டு தொடர்பாக 3 வரை போலீசார் கைது செய்துள்ளனர். சிங்கம்புணரி அருகே போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அந்த வழியாக இருசக்கர வாகனங்களில் வந்த திருப்பத்தூரை சேர்ந்த சதீஷ், கல்லளை சேர்ந்த வடிவேல், சிவகங்கை நகரம் பட்டியை சேர்ந்த பழனிவேல் ஆகியோரை நிறுத்தி விசாரணை செய்ததில் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளனர். செந்தகமடைந்த போலீசார் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை செய்ததில் அவர்கள் தொடர் வாகன திருட்டுகளில் ஈடுபட்டு வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து 3 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 40 லட்சம் ரூபாய் பெறுமானம் உள்ள 7 டாடா ஏஸ் வாகனங்கள், 1 டிராக்டர், 6 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். மணல் மேடாய் மாறிய பழவேற்காடு எண்ணூர் முகத்துவாரத்தை தூர்வார வேண்டும் என்று மீனவர்களின் கோரிக்கை விடுத்துள்ளனர். பழவேற்காடு உவர்ப்பு நீர் ஏரி 60 கிலோமீட்டர் நீளமும் 17 அரை கிலோமீட்டர் அகலம் என 450 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த ஏரி இந்தியாவிலேயே 2வது பெரிய ஏரியாக விளங்குகிறது. கடலுக்கும் ஏரிக்கும் தொடர்பை ஏற்படுத்தும் முகத்துவார பகுதி மணல் மேடுகளால் அடைப்பு ஏற்பட்டுள்ளதால் இப்பகுதியில் மீன்பிடி தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்தனர். இதேபோன்று மற்றொரு முகத்துவாரமான எண்ணூர் முகத்துவாரத்தையும் அரசு தூர்வார வேண்டுமென மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உற்பத்தி ஜனங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க தொழிலுக்கு. அதனால் வாழ்வாதாரம் இந்த இன்னொன்று இந்த பண்டுக்காவால் தர விழுந்திருக்கு இந்த சாம்பல் தண்ணி விட்டு. அது அந்த ஆழப்படுத்தி கொடுத்து எங்களுக்கு வாழ்வாதாரத்தை மேற்கொண்டு எங்களை வளர்ச்சி பணியில் இட்டுட்டு போனால் இந்த மீனவர் சமுதாயம் வளர்ச்சி பெறும். அரசியல் ஒரு சாக்கடை என்பதே தமிழகத்தின் தற்போதைய சூழல் காண்பிக்கிறது என திராவிட விடுதலைக் கழக தலைவர் கொளத்தூர் மணி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி திராவிட விடுதலைக் கழகம் சார்பில் வணிகர்கள் பேரவையில் பெரியார் அவர்கள் எழுதியுள்ள கட்டுரைகளை தேர்ந்தெடுத்து பெரியார் இன்றும் என்றும் என்ற புத்தக வெளியீட்டு விழா நேற்று நடைபெற்றது. இதில் திராவிட விடுதலைக் கழக தலைவர் கொளத்தூர் மணி கலந்து கொண்டு புத்தகத்தை வெளியிட்டார். தொடர்ந்து பேசுகையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை விடுத்து நியமிக்கப்பட்டவர்களுக்குத்தான் அதிக அதிகாரத்தை அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ளதை தற்போதைய சம்பவத்தை சுட்டிக்காட்டி கொளத்தூர் மணி தெரிவித்தார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை தவிர ஒரு நியமிக்கப்பட்ட ஒருவருக்கு அவர் அளவு கடந்த அதிகாரத்தை கொடுத்து வைத்திருக்கிறது நம்முடைய அரசியலமைப்பு. அதை மத்திய அரசு தங்கள் அரசியல் தேவைக்கேற்ப பயன்படுத்திக் கொள்கிறார் என்பதைத்தான் இப்போதைய இந்த செயல்பாடுகள் காட்டுகின்றன. தமிழ் மக்களின் பாரம்பரிய கிராமிய கலைகளை ஊக்குவிக்கும் வகையில் கும்பகோணம் அருகே கபிஸ்தலத்தில் கொட்டும் பணியில் விடிய விடிய கலை விழா நடைபெற்றது. நேற்றிரவு நடைபெற்ற தமிழ் மக்கள் கலை விழாவை திராவிட இயக்க தமிழர் பேரவையின் தலைவர் சுப வீரபாண்டியன் தொடங்கி வைத்தார். இந்த விழாவில் பொம்மலாட்டம், இசைக்கு தக்கவாறு ஒருவர் 4 பொம்மைகளுடன் ஆடும் ஆட்டம், கரகம், பொய்க்கால் குதிரை போன்ற கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றிருந்தன. இவ்விழாவினிடையே இப்பகுதிகளில் தயாரிக்கப்பட்ட வான வெடிகளை கொண்டு வான வேடிக்கை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. கொட்டும் பணியையும் பொருட்படுத்தாமல் ஆயிரக்கணக்கானோர் விடிய விடிய திரண்டிருந்து இக்கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தனர். இதில் நாங்கள் மாலை முதல் விடியல் வரை நடத்துவோம். இதில் என்ன ஆரம்பம் நையாண்டி மேளம், காவடி ஆட்டம், ராஜாராணி குறவி ஆட்டம், பொய்க்கால் குதிரை, பொம்மலாட்டம், ஒரு அறிவு விருந்துன்னு சொல்லி ஒரு பாராட்டுறாங்க. ஆற்றல் தமிழில் தமிழர்களில் ஆற்றலாளர்கள் யார் இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சி அவங்கள பாராட்டுறோம். சென்னை கொடுங்கையூரில் மாநகராட்சி குப்பை கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்து 2வது நாளாக எரிந்து வருவதால் அப்பகுதி மக்கள் புகை மூட்டத்தால் கடும் அவதியுற்று வருகின்றனர். இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மணலி, மாதபுரம், கொடுங்கையூர் பகுதிகளில் இருந்து 5 வண்டிகளில் தீயணைப்புத் துறையினர் மற்றும் மாநகராட்சி குடிநீர் வாரிய லாரிகளும் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இருப்பினும் நேற்று மாலை முதல் 12 மணி நேரமாக எரிந்து வரும் தீயை அணைக்க முடியாமல் தீயணைப்புத் துறையினர் திணறி வருகின்றனர். துர்நாற்றத்துடன் குப்பைகள் எரிவதனால் கரும்புகை சூழ்ந்து அப்பகுதி மக்களுக்கு கண்ணெரிச்சல், மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளதாக புகார் கூறுகின்றனர். தடை செய்யப்பட்டுள்ள இரட்டை மடி வலைகள் மற்றும் சுருக்கு மடி வலைகளை பயன்படுத்தும் மீனவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
ராமநாதபுரம் மாவட்டத்தில் சில மீனவர்கள் அரசால் தடை செய்யப்பட்டுள்ள வலைகளை கொண்டு மீன்பிடி தொழில் செய்து வருவதாக ஏராளமான புகார்கள் வந்துள்ளன. இதனால் மீன்வளம் குறைவதோடு அரசு அனுமதித்துள்ள வலைகளை பயன்படுத்தி மீன்பிடிக்கும் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. எனவே தடை செய்யப்பட்டுள்ள இரட்டை மடி வலைகள் மற்றும் சுருக்கு மடி வலைகளை பயன்படுத்தி மீன்பிடிக்கும் மீனவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் நடராஜன் எச்சரித்துள்ளார்.